ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஈஸி அண்ட் டேஸ்டி வேர்க்கடலை புலாவ். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். 1.5 கப் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 1/2 கப் வேர்க்கடலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குக்கரில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோட 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இதில் ஹோல் மசாலா போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அது கூட கொஞ்சமாக மிளகும் கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துருக்கேன். அது இந்த புலாவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதில் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மல்லித்தழை, அரை பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னால் இதில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். புலாவில் எந்த விதமான மசாலா தூளும் சேர்க்க போகிறதில்ல. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. வாசத்துக்காக இதை சேர்க்குறது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்காது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போது வேர்க்கடலையை, இது பச்சை வேர்க்கடலை, அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஊற வச்சிருக்கிற அரிசியில் தண்ணியை வடிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் இன்னைக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரண சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம், பாஸ்மதி ரைஸ்லையும் செய்யலாம். இதுக்கு 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு 2 விசில் வைங்க. 10 நிமிஷத்தில் அழகாக 2 விசில் வந்துடும். விசில் அடங்கின பின்னால் திறந்து பார்த்தோம்னா பாருங்கள், எவ்வளோ சூப்பரான உதிரான வேர்க்கடலை புலாவ் ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.